ஊத்தங்கரையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியத்திற்கு உட்பட்ட படப்பள்ளி ஊராட்சி புதுக்காடு கிராமத்தில் ஊத்தங்கரை வடக்கு ஒன்றிய செயலாளர் மூன்றாம்பட்டி குமரேசன் தலைமையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை ஒட்டி தெருமுனை பிரச்சார கூட்டம் நடந்தது. இதில் தலைமை கழக பேச்சாளர் போடி காமராஜ் கலந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற 46 மாதங்களில் சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறினார். தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர் மதியழகன் பேசும்பொழுது மத்திய அரசு இந்தியை திணிக்க முற்படுகிறது என்றும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் இந்தி படித்தால் மட்டும்தான் நிதியை வழங்க முடியும் என்று அடம்பிடித்து நிறுத்தி வைத்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு கேட்டு வர தகுதி இல்லை என்றும் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யவில்லை என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் கரத்தை வலுப்படுத்த இந்த பகுதி மக்கள் தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர் சந்திரன், கிளை செயலாளர் பிரபு, இளைஞர் அணி லயோலா ராஜசேகர், மோகன், கிருபாகரன், சிவானி, சில்க்ஸ் தர்மன் உள்ளிட்ட ஏராளமான திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் நமக்கு ஹிந்தி படிச்சா ரூபாய் தரம் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு 2150 கோடி தரேன். நீங்க ஹிந்தி படிக்கலன்னா ஹிந்திக்கு நீங்க கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டாங்கிற. ஹிந்தி படிச்சு நாம எங்க போறோம் சொல்லுங்க. மக்களே நம்ம புரிஞ்சு இருக்கணும். நம்மள அச்சுறுத்துறாங்க. இன்னைக்கு 150 நாள் வேலை வாய்ப்பு நாங்க தரணும்னு சொல்றோம். 100 நாள் வேலை வாய்ப்பு தரணும்னு சொல்றோம். மோடி அரசாங்கம் 3 மாசமா அதுக்கு கூட சம்பளம் தராதுக்கிறாங்க. இதெல்லாம் யார் தரல தெரியுமா தெரியலையா? நான் சொல்றேன் கேளு தாய. இன்னைக்கு தமிழ்நாடு ஜெயிச்சுங்களா? இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நாங்க முதல்லயே சொல்லிட்டேன், உங்ககிட்ட பொய் பேசவோ உங்ககிட்ட உண்மை மறைச்சி சும்மா கேலி பண்ணிட்டு போறதுக்கோ வரல. யதார்த்தத்தை சொல்றேன், நீங்க புரிஞ்சு இருக்கணும். இன்னைக்கு பிரதமரா யாரு இருக்கிறாங்க? மோடி. அவர் போற சட்டத்தை தானே செய்ய முடியும். நாம ஜெயிச்சு நம்மள மாதிரி எத்தனை மாநிலம் இருக்குது? எல்லா மாநிலத்திலும் ஜெயிக்க முடிஞ்சதா? இல்ல. இதை மாத்தணும். இன்னைக்கு அனைத்து மாநிலத்திலுமே இன்னைக்கு அதை உணர்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு பஞ்சாப்ல சொல்றான் நான் ஹிந்தி படிக்க மாட்டேன்னு சொல்றான். யூபிலே சொல்றான் எங்க தாய்மொழி போயிடுச்சுன்னு சொல்றான். தெலுங்கானா அரசாங்கம் சொல்றது நான் ஹிந்தி படிக்க மாட்டேன்னு. இதையெல்லாம் மக்கள் உணர்ந்து இருக்கணும். நாம யாரோட இருக்கணும்? நாம இன்னைக்கு அடுத்த தலைமுறை வளரணும்னா நல்ல ஒரு ஆட்சியாளர் வேணும், நல்ல தலைவன் வேணும். நம்மளை பிரிச்சு ஆளுகிற தலைவன் இருக்கக்கூடாது. இருந்தா நமக்கு கிடைக்குமா? பாரு, இன்னைக்கு சிப்காட் வந்திருக்குது. ஓலாவில் இருந்து இன்னைக்கு இந்த பகுதியிலிருந்து போறீங்களா போலையா? இன்னைக்கு நமக்கு மாசம் ரூபாய் வருதா இல்லையா? ஷூ கம்பெனிக்கு போறீங்களா இல்லையா? இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிற அளவுக்கு திறமைப்படுத்த முதல்வர் வேணும். அதனாலதான் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நாம பொய் சொல்லிக்கிட்டு வருவாங்க. எடப்பாடி பழனிசாமின்னு வருவாங்க. அவங்க என்ன கொள்ளையடிக்கிறதுக்கு வராங்க. காலில் விழுந்து மக்கள் கிட்ட ஒரு மூஞ்சி இருக்கு அவர்கிட்ட நான் ஓட்டு கேட்கிற அளவுக்கு எந்த தகுதியான ஒரு வேலை பண்ணியிருக்காரா மக்களுக்காக? யோசிக்கணும். நீங்க புரியுதா? நீங்க உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் நம்மளுடைய கழக தலைவர் உழைப்புன்னு உழைச்சிட்டு இருக்கிற அவருடைய கரத்தை வலுப்படுத்த விதத்துல அவருடைய பிறந்த நாள்ல உங்களை வேண்டி கேட்கறதெல்லாம் 26 எலெக்ஷன்ல திரும்பவும் அவர் வந்தா தாய்மார்களை முன்னிறுத்தி நிற்கிற அனைத்து திட்டங்களை வழங்கி உங்களை மென்மேலும் மண்ணுவார் சொல்லி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.